ஸோ குட் ஈவினிங் காய்ஸ். இது வந்துட்டு எடிட்டோரியல் சம்மரி, ஃபஸ்ட்டு சம்மரி வந்து நான் எழுதி காட்ட போகிறேன். நான் ஒரு 2, 3 சம்மரிலாம் ட்ரை பண்ணி பார்த்தேன். அதெல்லாம் வச்சு இதை எழுத போகிறேன். இதை பார்க்கறதுக்கு முன்னாடி வெஸ்ட் ஏஷியா ஆன் ஃபயர் ஒவ்வொரு லைன் பை லைனாக எப்படி அதோட அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டு முன்னாடி வீடியோ எடிட்டோரியல் வீடியோ இருக்கும். ப்ளீஸ் அதை பார்த்துட்டு வாங்க. இல்லைனா ஒரு மாதிரி ரேண்டமான ஒரு வீடியோவாக நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும். சீரியஸாகவே நீங்கள் ஒரு சம்மரி எழுதணும்னு நினச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் இதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அந்த வீடியோ ஒரு ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணியாவது பார்த்துட்டு வந்தீங்கன்னா ஒரு கண்டிப்பா சொல்றேன், ஒரு ஐடியா கிடைக்கும் உங்களுக்கு. ஒரு 60% ஆஃப் ப்ராஜெக்ட்ட வந்து நீங்க தாண்டுன மாரி. இது நமக்கு ஒரு ப்ராஜெக்ட் சம்மரி எழுதணுங்கிறது ஒரு 60% வந்து தாண்டிரலாம். அந்த வீடியோவையும், இந்த வீடியோவையும் கொஞ்சம் ஃபோக்கஸ்டா பார்க்குறீங்க அப்படின்னா. ஓகே. இப்ப வந்துட்டு இந்த கதை தெரியும். இருந்தாலும் நான் ஓவராலா வந்து இந்த கதைய வந்து சொல்லிடுறேன். என்ன கதை? வெஸ்ட் ஏஷியா ஆன் ஃபயர்னா வெஸ்ட் ஏஷியால பிரச்சனை. எங்க அந்த அரபு, ஈரான், இஸ்ரேல், யுஎஸ் இவங்கெல்லாம் சேர்ந்து பண்றாங்கல்ல. அதனால இந்த ஈரான் சம்மந்தப்பட்டது ஓமான், ஈரான் அந்த சைடு தான் வெஸ்ட் ஏஷியா. அங்க வந்து பிரச்சனையாம். அண்ட் இந்தியா வந்து ஷுட் அப்போஸ் த யுஎஸ் அட்டெம்ப்ட் டு வைடன் த வார் டு இந்தியன் ஓஷன். ஏன் அப்படி சொல்றாங்க? இந்தியன் ஓஷனுக்குள்ள வார வந்து இழுத்துட்டு வர்றாங்களாம் யுஎஸ். அதை வந்து இந்தியா அப்போஸ் பண்ணணுமா. என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, நான் கதை தான் சொல்றனால அங்கங்க ஸ்கிப் பண்ணி தான் போவேன். ஸோ ப்ளீஸ் அந்த வீடியோ மட்டும் பார்த்துட்டு வந்துருங்க. என்ன பிரச்சனை ஆயிடுச்சுன்னா, ஆம், ஐஆர்ஐஎஸ் தீனா அப்படிங்கிறது வந்துட்டு ஈரானோட ஒரு போர்க்கப்பல். இவங்க வந்துட்டு எங்க வந்தாங்கன்னா, நம்ம இந்தியால வந்துட்டு ஒரு எக்ஸர்சைஸ் கண்டக்ட் பண்றோம். இன்டர்நேஷனல் ஃப்ளீட் ரிவ்யூ அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்காக தான் வந்திருந்தாங்க. வந்தவங்க ஸ்ரீலங்காவோட அந்த பேக் சைட்ல வந்து இருந்தாங்க. யுஎஸ் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த வார வந்துட்டு டெஸ்ட்ராய் பண்ணிட்டாங்க. அவங்க கூட போர் பண்ணி அத வந்து மூழ்கடிச்சுட்டாங்க. டார்பீடிங் அப்படிங்கிறது மூழ்கடிச்சுட்டாங்கங்கிறது. இது நம்ம இந்தியன் ஓஷனுக்குள்ள வந்து இவங்க இந்த வார கொண்டு வந்திருக்க கூடாது. ஸோ நீங்க இத அப்போஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆத்தர் வந்து முடிச்சிருப்பாரு. இந்தியா வந்து ஷுட் ஸ்ட்ராங்லி அப்போஸ் யுஎஸ் அட்டெம்ப்ட்ஸ் டு பிரிங் த வார் டு இட்ஸ் பேக்யார்ட். இதுதான் என் கன்க்ளூஷனா வந்து முடிச்சிருப்பாரு. அப்ப இதுக்கு நடுவுல என்னென்ன கதை இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆ இஸ்ரேலுக்கும், ஈரானுக்கும் எகைன் வந்து வார் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கும். இதுல என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஈரானோட லீடர் இருக்காங்க இல்லையா? அலி கமேனி அவர வந்து கொன்றுப்பாங்க இந்த இதுல. இதனால ஈரான் வந்துட்டு பழி வாங்கணும்னு சொல்லிட்டு ரிட்டாலியேட்டட். அமெரிக்கன் பேஸ் எல்லாம் தாக்குதல் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் அ ஈரானோட ஃப்ரெண்ட் கண்ட்ரிலாம் சேர்ந்து அமெரிக்கா பேஸ் மேல திருப்பி தாக்குதல் நடத்துனாங்க. இதெல்லாம் கதை. இந்த கதைக்கு அப்புறம் தான் அந்த ஐஆர்ஐஎஸ் தீனாங்கிற கதை வரும். அதுக்கப்புறம் மிஸ்டர் ட்ரம்ப்பும், நம்ம இஸ்ரேலோட பிரசிடென்ட் பெஞ்சமினும் சேர்ந்து நம்புனாங்க. அவங்க ஹெட்ட கொன்னுட்டோம் அப்படின்னா, ஈரானோட கவர்மெண்ட் வந்து கொலாப்ஸ் ஆயிரும் அப்படின்னு சொல்லி நெனச்சாங்க. பட் அவங்க அப்படி பண்ணாம, தே ரிட்டாலியேட்டட் திருப்பி குடுத்தாங்க. பழி வாங்குறாங்க. அமெரிக்கன் பேஸஸ் எல்லாம் வந்து தகர்த்தெறிஞ்சாங்க. இந்த மாரி வேலையெல்லாம் பண்ணாங்க. ஸோ யாருமே வந்துட்டு பின்வாங்கல. நெய்தர் சைட் ஹாஸ் ஷோன் எனி வில்லிங்னஸ் டூ ஸ்டெப் பேக். யாருமே பின்வாங்கல. இதெல்லாம் கதைங்க. சும்மா கதை. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்டின்னா, அவங்க நெனச்சது நடக்கல இல்லையா? ஈரான் கொலாப்ஸ் ஆகல. ஸோ வந்து மிஸ்டர் ட்ரம்ப் வந்து என்ன பண்ணாரு அப்டின்னா, இன்னும் நெறைய உள்நாட்டு அமைதிய கெடுக்கிறதுக்காக நெறைய குரூப்ஸ உள்ள அனுப்புனாங்க சண்டைக்கு. நெறைய குரூப்ஸ நான் எதுக்குள்ளனா ஈரானுக்குள்ள. எதுக்கு டு ப்ரவோக் இன்டர்னல் அன்ரெஸ்ட். அன்ரெஸ்ட்னா ரெஸ்ட்னா அமைதியா ஒரு மாரி இருக்கிறது. அன்ரெஸ்ட்னா அந்த அமைதியின்மைய வந்து தூண்டி விடுறதுக்காக பண்ணாரு. பம்பார்ட்மென்ட் அப்படிங்கிறது நெறையா குண்டு வீச்செல்லாம் பண்ணி, மேற்கொண்டு இன்னும் அவங்கள வந்து கஷ்டப்படுத்தினாரு மிஸ்டர் ட்ரம்ப். இந்த கதையெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு, சரி இவ்வளோ பிரச்சனை இருக்கு. இந்தியாவுக்கு இதனால என்ன? நமக்கு ஆயில் பிரச்சனை இப்ப ஆல்ரெடி போயிட்டு இருக்குல்ல. ரைசிங் ஆயில் அண்ட் கேஸ் பிரைஸஸ் இதெல்லாம் நம்ம எக்கானாமிக்கு ஒரு பர்டனா இருக்கும். அது மட்டும் இல்லாம, அவங்களோட சண்டைய வந்துட்டு வைடன்னா நம்ம நாட்டுக்குள்ள கொண்டு வந்துர்றாங்க. இதுவும் பண்ணக்கூடாது. இன்னொன்னு கமேனி அப்படிங்கிறவங்கள வந்து கொன்னுட்டாங்க. ஈரான் வந்து நம்மளோட ஃப்ரெண்ட்லி கண்ட்ரியா இருக்கு. அத பத்தி நம்ம வந்து எதுவுமே இந்தியா ஆக்சுவலி கேட்காம இருக்கு. விச் இனிஷியலி டிட் நாட் கண்டெம் தி அசாசினேஷன்னா படுகொலை. கமேனி அவங்களோட படுகொலைய பத்தி நம்ம லீடர் ஆஃப் த ஃப்ரெண்ட்லி கண்ட்ரி நம்ம இந்தியாவோட ஃப்ரெண்ட்லி கண்ட்ரி ஈரான். அவங்களோட ஹெட்டையே வந்து கொன்றுருக்காங்க. அத பத்தி நம்ம எதையுமே கேட்காம இவ்வளோ நாள் இருந்துட்டோம். இப்ப வந்து நம்ம ஒரு ஸ்டாண்ட் எடுக்கணுமா? எதுக்கு எகெயின்ஸ்டா? இந்த வாருக்கு எகெயின்ஸ்டா ஒரு ஸ்டாண்ட் எடுக்கணுமா? அப்புறம் எஸ்கலேட் த கான்ஃப்ளிக்ட். எஸ்கலேட் அப்படிங்கிறது இங்க எழுதியிருக்கேன். எஸ்கலேட்ங்கிறது அந்த வாரோட தீவிரத்த குறைக்கிறது. ஸோ நம்ம பேச்சுவார்த்தை மத்தவங்களோட சேர்ந்து இந்த வாரோட தீவிரத்த வந்து குறைக்கணும். அது மட்டும் இல்லாம இவங்க நம்ம பின்பக்கத்திலேயே வந்து இந்த வார கொண்டு வந்திருக்காங்கல்ல, இதெல்லாம் நம்ம கடுமையா வந்து கண்டிக்கணும். இப்படின்னு ஆத்தர் முடிச்சிருப்பாரு. ஸோ இதுதான் கதை. இந்த கதைய தெளிவா அந்த வீடியோல பார்த்துட்டு வந்துருங்க. இப்போ இத நம்ம எப்படி எழுதலாம்? நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கோம்.
எடிட்டோரியல் சம்மரி டிப்ஸ்ன்னு ஒரு வீடியோ இருக்கும். அத பார்க்கலன்னா கூட ஓகே. இப்ப நான் சொல்லிடுறேன். ஒரு ஷார்ட் எடிட்டோரியல் வந்து 2 பேராகிராஃபாவது இருக்கும். ஜஸ்ட் அத வாசிச்சுட்டோம்னா, நமக்கு எங்கேருந்து ஆரம்பிக்கணும், எங்கேருந்து முடிக்கணும்னே தெரியாது. ஸோ அந்த 2 பேராகிராஃப 6 பாயிண்ட்டா பிரிக்கிறோம். எடிட்டர் மெத்தட்ன்னு இத சொல்றோம். என்ன எடிட்டர் மெத்தட்? ஃபார் இவெண்ட். மோஸ்ட்லி இந்த இவெண்ட்ங்கிற இடத்துல ஹெட்டிங்க வச்சோ, சப் ஹெட்டிங்க வச்சோ நம்ம நிரப்பிருவோம். அப்புறம் டைரக்ட்டா ரிசல்ட்டுக்கு வந்துரணும். கடைசி ஒரு 4, 5 லைன்ல பார்த்தா, ஆத்தர் என்ன சொல்ல வராருன்னு தெரியும். இதுதான் இதுக்கு ஒரே சொல்யூஷன்னு சொல்லலாம். இல்லன்னா இப்படி பண்ணா நல்லா இருக்குங்கிற சஜஷன் ஏதாவது அவர் சொல்லலாம். இந்த இதையும் வந்து கண்டுபிடிச்சு, அந்த கடைசி லைன வச்சு நம்ம ரிசல்ட்டையும் நிரப்பிறணும். ஒரு பேராகிராஃப்ல முதல்ல ஃபர்ஸ்ட்டு இத எழுதிட்டு, சேத்த மாரியே கடைசியா அடுத்தடுத்த லைன் 3 லைன், 4த் லைன்ல ரிசல்ட் எழுதிறணும். நடுவுல வந்து அங்கங்க நம்ம ஃபில்லப் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது என்ன? ஃபர்ஸ்ட்டு வந்து ஈவென்ட்டு, அடுத்த லைனே ரிசல்ட் எழுதிறணும். அதுக்கு நடுவுல கொண்டு போய் டோன் எழுதணும். டோன்னா எப்படின்னா, இப்ப எடிட்டோரியல்ல மோஸ்ட்லி என்னது? ஏதாவது ஒரு விஷயத்த பத்தி தான் பேசுவாங்க. ஒண்ணு நம்ம இந்தியாவுக்கு நல்லது, இது வரவேற்கத்தக்கதுன்னு பாசிட்டிவா பேசலாம். இல்ல இப்படிலாம் வந்தா வந்து தப்பா போயிரும். கண்டிப்பா இது தப்பா தான் முடியும்னு ஒரு மாரி பெசிமிஸ்டிக்கா இருக்கலாம். பாசிட்டிவ்னா ஆப்டிமிஸ்டிக்கா இருக்கு டோன், ஆத்தரோட டோன். நெகட்டிவா இருக்குன்னா பெசிமிஸ்டிக்கா இருக்குன்னு சொல்லலாம். இந்த மாரிலாம் நடக்கிறதா இருக்கு, பார்த்து இருங்கன்னு எச்சரிக்கை பண்ற விதமா இருக்கலாம். இப்போ இந்த எடிட்டோரியல் பொறுத்தவரைக்கும் இது எச்சரிக்கை பண்ற விதமா தான் இருக்கு. ஏன்னா இந்தியா வந்து அப்போஸ் பண்ணணும். ஏன்னா நம்மளோட இது வரைக்கும் அவன் வந்துட்டான். அது சரி கிடையாது அப்படிங்கிற மாரி காஷன் அப்படிங்கிறது எச்சரிக்கை. ஸோ இத நம்ம வந்து உள்ள எழுதணும். இந்த 3 தான் வந்து ஒரு ஒரு சம்மரியோட வந்து மெயினான ஆளுங்க. என்ன பிரச்சனை? அந்த ஓவரால் கதை எப்படி இருக்கு? ஏன்னா ஆத்தரோட கண்ணோட்டத்துல தானே அத பார்க்கணும். ஸோ அந்த ஓவரால் கதை எப்படி இருக்கு டோனு, அதுக்கப்புறம் இதுதாங்க முடிவு. இதுதாங்க ஆத்தர் வந்து நமக்கு சொல்ற சஜஷன் அப்படின்னு சொல்லி முடிக்கணும். இந்த டீட்டெயில்ஸு, இஷ்யூ, அடுத்து அந்த ஒப்பீனியன் இதெல்லாம் நடுவுல நம்ம வந்து சேர்த்து போடுற கதைகள். இப்ப இத வச்சு நம்ம இத வந்து எழுதப் போறோம். எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நம்மளோட தாரக மந்திரம் என்னன்னா, எடிட்டர் மெத்தட். EDITOR. முதல்ல அப்படி அப்படியே எழுதுங்க. என்னது நம்ம ஹெட்டிங்கு? வெஸ்ட் ஏஷியா ஆன் ஃபயர். சரி, ஓகே. அடுத்து நான் என்ன சொன்னேன்? ரிசல்ட்டுக்கு போயிறணும் அப்படின்னு. ரிசல்ட் என்னது? இந்தியா வந்து அப்போஸ் பண்ணணும், ஓகே. பட் 2 ஹெட்டிங் இருக்குல்ல. வெஸ்ட் ஏஷியா பிரச்சனையில இருக்குல்ல. அத பத்தியும் பேசணும்ல. அத பத்தி அப்ப நம்ம என்ன பேசியிருக்கோம்? நியூ டெல்லி which initially did not condemn the assassination of Khomeini and should take a more emphatic stand. Emphatic அப்படிங்கிறது ரொம்ப தீர்க்கமான, உறுதியானங்கிற மீனிங். emphatic stand against the war. அப்ப நாம இந்த வார எதிர்த்து நிக்கணும். அண்ட் ஒர்க் வித் அதர் பவர்ஸ்னா இன்னும் மற்ற கண்ட்ரிஸ், பவர்ஃபுல்லான கண்ட்ரிஸ் எல்லாம் இருக்குல்ல, அவங்க கூடலாம் சேர்ந்து இந்த கான்ஃப்ளிக்ட்டோட தீவிரத்தன்மையை குறைக்கணும். இதுதான் வந்து ஆத்தர் சொல்றது. அப்ப இதே வார்த்தைகளை போடாம நம்ம வந்து வேற மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணணும். பட் நம்ம இப்போதைக்கு வந்து நோட்ஸ் தானே எழுதுறோம். ஸோ வந்துட்டு அங்க இருக்கிற வார்த்தையவே எழுதிக்கலாம். என்ன எழுதணும்? ஸ்டாண்ட் எகெயின்ஸ்ட் த வார். அப்புறம் அண்ட் ஒர்க் பண்ணணும். எதுக்கு? அண்ட் ஒர்க் வித் அதர்ஸ். அதர் பவர்னு இருக்குல்ல, நம்ம அதர்ஸ்னு போட்டுக்கலாம். டூ, இந்த டீஎஸ்கலேட்டுக்கு நம்ம பார்த்த வார்த்தையை கூட இங்கே போட்டுக்கலாம். டிக்ரீஸ் த, ஏன்னா அதே வார்த்தையை அப்படியே நம்ம காப்பி அடிக்கக்கூடாதுல்ல. டிக்ரீஸ் த சிவியாரிட்டி ஆஃப் த கான்ஃப்ளிக்ட். அங்கே இருக்கிற அந்த மிச்ச வார்த்தையை அப்படியே எழுதிடலாம். அண்ட் ஆல்சோ இந்தியா ஷுட் அப்போஸ் யூஎஸ் அட்டம்ப்ட்ஸ். இப்போ ஹெட்டிங்கை வேணால் எழுதலாம். ஏன்னா இதே தானே அங்கேயும் எழுதியிருக்காங்க. என்னது? attempt to widen the war to Indian Ocean. Attempts to widen the war to the Indian Ocean. சரி. டோன் எப்படி இருக்கு ஆத்தரோட டோனு? இது ரொம்ப ஒரு பெரிய பிரச்சனையா அவர் பேசுறாரு. ஏன்னா நம்ம நாட்டுக்குள்ள இதை கொண்டு வந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. ஸோ ரொம்ப வந்து காஷியஸ், CAUTIOUS. ரொம்ப சிவியரான ஒரு பிரச்சனை இது. ஏன்னா அவ்வளோ பெரிய இது வந்து நம்மளை நெருங்கக்கூடாது. ஸோ இது ரொம்ப கிரிட்டிக்கல், சிவியர்னு சொல்றாரு. காஷியஸாக இருக்கு, கிரிட்டிக்கலாக இருக்கு. இதுக்கு தேவையில்லாத கான்சிக்வன்சஸ்னா விளைவுகளை நமக்கு ஏற்படுத்திருங்கிற ஒரு பயத்தை, ஒரு எச்சரிக்கை மாதிரி பண்றாரு. இப்போ இந்த டீட்டெயில்ஸ்ல, இஷ்யூஸ்ல, ஒப்பீனியன்ஸ்ல நம்ம என்ன வந்து கொண்டு வந்து சேர்க்கலாங்கிறத இப்போ நம்ம தேட போறோம். இப்போ முக்கியமா இதுல இப்போ என்ன இருக்குன்னு நமக்கு தெரியணும். ஓகே, அப்பனா இப்போ செக் பண்ணலாமா போய்?
ஈரானோட ஹெட்ட வந்து கொன்னுட்டாங்க. அது வந்து முக்கியம். ஈரானோட ஹெட்ட வந்து வேற கலர் எடுக்கணுமே. ஈரானோட ஹெட்ட வந்து ஐயய்யோ! கண்றாவியா இருக்கே! சரி, ஈரானோட ஹெட்ட வந்து கொன்னுட்டாங்க. இத பத்தி நம்ம பேசணும். அண்ட் வேற என்னென்ன இதுல முக்கியமா இருக்கு? இந்த இது ஃபுல்லா கதைங்க. இங்கேருந்து இந்த இது வரைக்கும் இந்த கதை. இது நமக்கு தேவையே கிடையாது. ஓகே. ஈரானோட ஹெட்ட கொன்னுட்டாங்க. மத்த லீடர்ஸையும் கொன்னுட்டாங்க. 160 ஸ்கூல் சில்ட்ரன்ஸ் வந்து அவங்களும் கொன்றுருக்காங்க. உயிர் இழந்திருக்கு. வந்து உயிர் இழப்பு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்ட நம்ம எழுதணும் இதுலருந்து. உயிர் இழப்பு ஏற்பட்டிருக்கு. இத வந்து நம்ம எழுதணும். அதுக்கப்புறம் இந்த மிச்சம் இந்த நான் பிராக்கெட் போட்டிருக்கேன் இல்லையா? இந்த கதையெல்லாம் நமக்கு தேவை கிடையாது. ஏன்னா இது கம்ப்ளீட்லி கதை. அதுக்கப்புறம் என்னன்னா, முக்கியமா அப்படின்னு பார்த்தா, இது கொண்டுட்டு போலாம் இல்லையா? ஆ. இன்னும் நெறைய பிரச்சனைய உண்டு பண்றாரு பாருங்களேன். இந்த fueling the strike in a country that it proposed to liberate from Kirikal only days ago. லைக் இந்த வார வந்து டிராக் ஆன் பண்ணிக்கிட்டே இருக்காருன்னா, இன்னும் இழுத்தடிச்சுக்கிட்டே இருக்காரு. என்ன சொல்றது? ஃபர்தரா இன்னும் கொண்டு போயிட்டே இருக்காரு. ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. இந்த வார்த்தைலாம் நமக்கு முக்கியம். ஸ்ப்ரெட் பண்றாரு. இதெல்லாம் இது வாசிக்கும்போது எனக்கு தோணுது. சும்மா எழுது அப்டின்னா எனக்கு தோணாது. ஸோ ஸ்ப்ரெட்டுங்கிற வார்த்தை முக்கியம். ஸ்டேபிள் இல்ல அப்படிங்கிற வார்த்தை முக்கியம். இதெல்லாம் நம்ம எழுதி வச்சுக்கணும். ஸ்டேபிள் இல்ல. எங்க? ரிசல்ட்டுக்கு முன்னாடி தானே இருக்கு. அப்பன்னா அன்ஸ்டேபிள். அன்ஸ்டேபிள். ஸ்டேபிளா இல்ல. எது ஸ்டேபிளா இல்ல? அன்ஸ்டேபிள் ரீஜன் தானே. ரீஜன்ல வந்துட்டு அன்ஸ்டேபிளா இருக்கு. அதுக்கப்புறம் இன்னும் டிராக் ஆன் பண்றாரு. இழுத்து அடிக்கிறாரு. டிராக் ஆன். அதான் அங்க இருக்கிற வார்த்தை தான். அத அப்படியே மட்டும் எழுதிக்கலாம். அப்புறமேல் நம்ம சென்டென்ஸ் கூட மெர்ஜ் பண்ணிக்கலாம். டிராக் ஆன் பண்றாரு. இன்னொரு வார்த்தை நல்ல வார்த்தை சொன்னேனே, என்ன சொன்னேன்? ஸ்ப்ரெட் ஆகுது இன்னும். லைக் வளர்ந்துட்டே போகுது சண்டை. இது வந்து ரிசல்ட்டுக்கு முன்னாடி இருக்கு. ஸோ அந்த பாயிண்ட்ட நான் அங்க எழுதிடுறேன். டீட்டெயில்ஸ்ல என்ன சொன்னேன்? ஈரானோட ஹெட்ட வந்துட்டு கொன்னுட்டாங்க. அவர் பேர் வந்து அலி கமேனி ஏதோ வரும். கமேனி. அவர வந்து கொன்னுட்டாங்க. ஈரானோட ஹெட் கமேனி வந்துட்டு கொல்லப்பட்டுட்டார். கில்டு பை யாரு? யுஎஸ். ஆ அப்புறம் 160 சில்ட்ரன்ஸ் வந்து தவறியிருக்காங்க. இன்னும் நெறைய லீடர்ஸ் வேற செத்து போயிருக்காங்க. ஸோ லாஸ் ஆஃப் லைஃப் நடந்திருக்கு. லாஸ் ஆஃப் நெறைய பேர். ஸோ லாஸ் ஆஃப் லைஃப்ஸ். இஷ்யூ இது 2ம் சேர்த்து கூட எழுதலாம். இன்னொரு பாயிண்ட்டுங்க ஆட் பண்ணிக்கிட்டோம்னா இந்த கதை வந்துரும். இப்ப எதுக்கு இப்படி பிரிச்சு பிரிச்சு எழுதுறோம்னா, சும்மா இந்த ஒரு இவ்ளோ பெரிய 2 பேராகிராஃப வந்துட்டு நம்ம எழுது அப்படின்னா, நம்ம எப்படி எழுதுறது? நமக்கு எப்படி ஸ்டார்ட் பண்றதுன்னே தெரியாது. இப்போ ஒரு தமிழ்னா கதை கதையா சும்மா எழுதிருவோம்னு வைங்களேன், 4 பக்கத்துக்கு கூட எழுதுவோம். இங்கிலீஷ் தான் நமக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு இல்லையா? ஸோ இப்படி பிரிச்சுட்டோம் அப்படின்னா, அதுக்கப்புறம் நம்ம ஒரு பேசிக்கான பேராகிராஃபோட ஸ்ட்ரக்சர வந்து ஃபாலோ பண்ணி, இந்த எடிட்டர் மெத்தடையும் சேர்த்து ஒரு ஒரு அழகான ஒண்ண கொண்டு வந்துரலாம். நான் சொல்றது எதுன்னா, ஸ்ட்ரக்சர்ங்கிறது இந்த ஸ்ட்ரக்சர தான் சொல்றேன். ஒரு பேராகிராஃப எப்படி ஆரம்பிக்கிறது? ஸ்கூல் லெட்டர்லாம் எழுதுவோம்ல. ஆஸ் ஐ ஆம் சஃபரிங் ஃப்ரம் யார கேட்டாலும் அதான் நமக்கு அப்படியே எடுத்தோனே அந்த மசில் மெமரியில ஸ்டோர் ஆயிருக்கும். அந்த மாரி இனிஷியல் ஸ்டேஜ்ல நம்ம இந்த மாரி ஃபாலோ பண்ணலாம். அதுக்கப்புறம் நமக்கே தோணும். என்னென்ன இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணலாம் நம்ம எழுதுறதுல அப்படின்ட்டு. ஸோ இப்போதைக்கு என்னன்னா 4 விஷயத்த ஃபாலோ பண்ண போறோம். ஃபர்ஸ்ட்டு எடிட்டர் மெத்தட பாத்துரணும். அது வேற. ஒரு பேராகிராஃப் எழுதுறதுக்கு. முதல்ல தி எடிட்டோரியல் டிஸ்கஸஸ் அப்படின்னு ஆரம்பிக்க போறோம். அந்த எடிட்டோரியல்ல எது ரொம்ப ஹைலைட்டா பேசப்படுது? ஒரு எடிட்டோரியல்னாலே ஒண்ணும் ஒரு பிரச்சனைய பத்தி தான் மோஸ்ட்லி இருக்கும். ஏதாவது ஒண்ணுக்கு வந்து கன்சர்ன் பண்ற மாரி தான் இருக்கும். ஸோ எத பத்தி அந்த ஆர்டிக்கிள் வந்துட்டு கன்சர்ன் பண்ணுது? கன்சர்ன் அப்படிங்கிறது என்னன்னா, ஐயோ! இது பண்ணக்கூடாது, இது பண்ணணும் அப்படிங்கிற மாரி. ரைசஸ் கன்சர்ன் அபௌட்ங்கிறது அதான். அடுத்து பார்த்துட்டீங்கன்னா, கடைசியா ஆர்டிக்கிள் இந்த எடிட்டோரியல் நம்ம ஆத்தர் என்ன சஜெஸ்ட் பண்றாரு? தி ஆர்டிக்கிள் சஜெஸ்ட்ஸ் தட். ஸோ இந்த 4 வச்சு தான் நம்ம வந்து இப்போ ஃபில் அப் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னது? The editorial discusses. Second point என்னது? It highlights. Third point என்னது? The article raises concerns. Raises concerns about. ஓகேவா? Fourth point, the editorial இல்லைன்னா the author என்ன வேணா போட்டுக்கலாம். Suggest. இப்போ இதை வந்து ஒரு லைன் எழுதினாலே நமக்கு என்ன ஆகும்? ஒரு 5 லைன் கிட்ட அப்படியே வந்துடும். முதல்ல ஒரு 5 லைன் எழுதுவோம். அப்புறம் ஒரு 7, 8 லைனாக மாற்றுவோம். ஓகே, ஃபஸ்ட்டு
எடிட்டோரியல் என்ன பேசுது? இட் டிஸ்கஸஸ் த வெஸ்ட் ஏஷியா ஆன் ஃபயர்னா அங்கே சண்டை நடக்குது. ஸோ ஒரு சண்டையை பற்றி பேசுது. தி கான்ஃப்ளிக்ட் எங்கே? அந்த வெஸ்ட் ஏஷியாவில். அது அப்படியே எழுதுகிறோம். ஏன்னா இதை நம்ம இப்படி வச்சுக்கலாம். வெஸ்ட் ஏஷியா ஆன் ஃபயருங்கிறது அப்படியே எழுத முடியாதுல்ல. ஸோ டிஸ்கஸஸ் த கான்ஃப்ளிக்ட் இன் வெஸ்ட் ஏஷியா, டிஸ்கஸஸ் த ஃபைட் இன் வெஸ்ட் ஏஷியா, ஆன்கோயிங் வார் இன் வெஸ்ட் ஏஷியா. எப்படி வேணால் கொஞ்சம் நமக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கலாம். இப்போதைக்கு இது ஃபஸ்ட் பாயிண்ட். ஒரு பேராகிராஃபாக ஒரு சென்டென்ஸாக வச்சுட்டோம். முதல்ல ஒரு பாயிண்ட்டாக வச்சோம், இப்போ அதை ஒரு சென்டென்ஸ் ஆக்கிட்டோம். சூப்பரில். அடுத்த இது என்ன ஹைலைட் பண்ணுது? மிஸ்டர் கமேனியை கொன்னுட்டாங்க. நிறைய குழந்தைங்க மற்ற லீடர்ஸ்லாம் இதாயிட்டாங்க. லாஸ் ஆஃப் லைஃப். ஸோ இட் ஹைலைட்ஸ் தட் நிறைய பேர் இப்போ என்ன சொல்கிறது, சஃபர் ஆகுறாங்க. தட் மெனி பீப்புள் ஆர் சஃபரிங் பிகாஸ் ஆஃப் த வார், பிகாஸ் ஆஃப் த அட்டாக், பிகாஸ் ஆஃப் த அட்டாக்ஸ். வேற லாஸ் ஆஃப் லைஃப். ஆமாம், நான் இப்போ ஒரு குடும்பத்தில் ஒருத்தவங்களை தவறிட்டாங்கன்னா இன்னொருத்தவங்க அதனால சஃபர் ஆவாங்கல்ல. ஸோ லாஸ் ஆஃப் லைஃப்னாலையும் இந்த நிறைய அட்டாக்ஸ்னாலையும் மக்கள் சஃபர் ஆகுறாங்கங்கிற கதையை இங்கே எழுதிடலாம். அடுத்த ஆர்டிக்கல் ரைசஸ் கன்சர்ன். என்ன கன்சர்ன் இதாகுது? இதுக்கு முன்னாடி டோனை கொஞ்சம் எழுதிடுவோமா? மூணாவதாக இங்கே எனக்குள்ள டோன் ஒன்று எழுதிடலாமா? டோனில் எப்படி எழுதலாம்? இட்ஸ் டோன், எடிட்டோரியலோட டோன் எப்படி இருக்குது? இட்ஸ் டோன் இஸ் கிரிட்டிக்கலாக இருக்குது, காஷியஸாக இருக்குது. அப்படி தானே எழுதணும். கிரிட்டிக்கல் அண்ட் காஷியஸ் அபவுட் த வார், இல்லைனா அபவுட் த ஆன்கோயிங் வார். ஏன்னா இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் டீப்பாக எழுதுறது. அபவுட் த ஆன்கோயிங் வார். த ஆர்டிக்கல் ரைசஸ் கன்சர்ன். இங்கே இந்த ஸ்ப்ரெட் ஆகுது, இழுத்தடிக்கிறாங்க. ஸோ அந்த ரீஜனில் ஒரு ஸ்டேபிள்னஸ்ஸே இல்லாமல் இருக்குது. இந்த கதையை தான் எப்படியாவது நம்ம எழுதணும். இது எப்படி எழுதுறது? The article raises concern about the spread of about the spread. என்ன ஸ்ப்ரெட் ஆகுதுன்னா அந்த வார். about the spread of the war and இதனால் அந்த ரீஜனில் இன்னும் ஸ்டேபிள் இல்லைனா இன்னும் நிறைய பிரச்சனை வருது. அண்ட் கன்சர்ன்ஸ் அபவுட் த ஸ்ப்ரெட் ஆஃப் த வார். வேறு என்ன பண்ணுதுன்னா கிரியேட் மோர் ப்ராப்ளம்ஸ் இன் த ரீஜன். அதனால தானே அது அண்ட் கிரியேட் மோர் ப்ராப்ளம்ஸ் இன் த ரீஜன். இப்போதைக்கு சும்மா அப்படி பண்ணி வைப்போம். அப்புறம் டோன் எழுதிட்டோம். இப்போ கடைசியாக அவர் என்ன சொல்கிறாரு? நம்ம வாருக்கு எகெயின்ஸ்டாக நிற்கணும், இதோட தீவிரத்தை குறைக்கணும். ஸோ இதை நம்ம வேறு எப்படி எழுதலாம் அப்படின்னா, the editorial suggest that India should work with other countries. அங்கே எழுதுனதே எழுதுறேன், இந்த லாஸ்ட் லைன் மட்டும். other countries, work with other countries to decrease the severity of the war. to stop the வராது, decrease தான் போட முடியும். decrease the severity of the war and also, நான் அந்த மாதிரிலாம் கேபிட்டல் போடுறேன், இப்போலாம் நம்ம எழுதக்கூடாது. அந்த இதெல்லாம் நம்ம ஃபார்மெட்டை ஃபாலோ பண்ணணும். அது தனி கிளாஸாக பார்ப்போம். அண்ட் ஆல்சோ இட் ஷுட், இல்லைனா இந்தியா ஷுட் அப்போஸ் US attempt, யூஎஸ்னுடைய நினைக்கிறேன், யூஎஸ் அப்படி தானே ஹெட்டிங்கில் இருந்துச்சு இல்லையா? ஓகே, US attempts to enter into or enter to தான் மேலே இருந்துச்சு ஹெட்டிங்கில், அப்படி தான் இருந்துச்சு. attempts to enter to the widen the war to the Indian Ocean. நம்ம என்டர்னு போடுவோம். இந்தியன் ஓஷனுக்குள்ளே இங்கே டூவா இன்டூவான்னு இப்போ எனக்கு டவுட் வருது. சரி, இதெல்லாம் நம்ம முதல்ல கற்றுக்கணும். என்டர் டு த
இந்தியன் ஓஷன். அதுக்குள்ள அவங்க வந்து இந்த வார கொண்டு வர யுஎஸ் அட்டெம்ப்ட்ஸ் டு பிரிங் த வார். ஏன்னா அவங்க என்டர் எதுக்கு ஆகுறாங்க? வார தானே கொண்டு வந்திருக்காங்க. ஸோ பிரிங் த வார் டு த இந்தியன் ஓஷன். இதை வந்து இந்தியா அப்போஸ் பண்ணணும். இப்போ இதை வச்சு ஒரு 5 லைன் நம்ம எழுத முடியாதா? எழுதிட முடியும்ல. அதாவது லைக் எப்படி ஸ்டார்ட் பண்ணனே தெரியாம நம்ம இருக்கும்போது இந்த எடிட்டர் மெத்தடை வச்சு பாயிண்ட்ஸா கலெக்ட் பண்றோம். வெஸ்ட் ஏஷியா ஆன் ஃபயர் அப்படியே அங்க இருக்கிற அதே வார்த்தைகளை போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வேற வேற வார்த்தையை வந்து யோசிச்சுக்கலாம். இந்த ட்ராக் பண்றான். அப்ப ட்ராக்னா இழுத்து அடிக்கிறது. அப்படின்னா ஸ்ப்ரெட்னா என்னது? ஜாமை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி எல்லா இடத்துக்கும் கொண்டுட்டு போதானே ட்ராக் ஆன், அப்படி இன்னும் இழுக்கிறது. இந்த மாதிரி வேற வேற வார்த்தையை போட்டு நம்ம இந்த எடிட்டோரியல் டிஸ்கஸஸ் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் வச்சிருக்கோம் இல்லையா? இட் ஹைலைட்ஸ், இட்ஸ் டோன், ரைஸ் கன்சர்ன் அபவுட், என்ன சஜஸ்ட் பண்ணுது, எடிட்டோரியல் கன்க்ளூட்ஸ் தட், ஒரு முடிவா சொல்லுது, இதான்ப்பா முடிவு, இதுக்கு இதான் ஒரே சொல்யூஷனா, இட் கன்க்ளூட்ஸ் தட்னு போடலாம். ஸோ இப்படி பண்ணி நம்ம இதை வந்து முடிக்கலாம். இப்போ இது வந்து நான் ரொம்ப சிம்பிளிஃபைடாக பண்ணி யோசிச்சு யோசிச்சு எழுதுனது. நான் ஆல்ரெடி ஒன்று பண்ணி சேட் ஜிபிட்ட சொல்லி, ஏன்னா நான் 2 3 தடவை நான் எழுதி பார்த்தேன் வேற வேற மாதிரி எப்படிலாம் எழுதலாம் அப்படின்னு. ஸோ அதையும் நான் வந்து காட்டுறேன். அது வந்துட்டு சேட் ஜிபிட்ட சொல்லி எனக்கு எடிட் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். அப்போ வந்து அது ஒரு சிம்பிளிஃபைடு வேர்ஷன் சொல்லி கொடுத்துச்சு எனக்கு. உங்களுக்கு விசிபிளாக இருக்கான்னு எனக்கு தெரில. இதுதான் நான் எழுதுனது. The editorial discusses the growing conflict in West Asia. It highlights the killing of Irans நான் போட்டுட்டேன். ஈரான்ஸ் அப்படின்னு. அது எவ்வளோ அழகாக மாற்றி கொடுத்துருக்குன்னு பாருங்கள். நான் எழுதுனதை வந்து வாசிச்சிடுறேன். ஈரான்ஸ் லீடர் கமேனி, கேப்லாம் விடலை, அப்படியே சும்மா டைப் பண்ணியிருக்கேன். அண்ட் அதர் லாஸ் ஆஃப் லைஃப்ஸ். இட் ஆல்சோ ரைசஸ் கன்சர்ன் அபவுட் தி அட்டெம்ப்ட் ஆஃப் யூஎஸ் டு எக்ஸ்பேண்ட் த வார். இங்கே எக்ஸ்பேண்டுன்னு போட்டேன்னா அப்போ கீழே நான் வந்து பிரிங்குன்னு போட்டேன். அது நான் உண்மையாகவே இப்போ தான் யோசிச்சு எழுதுனேன். லைக் இப்படிலாம் எழுதலாம் அப்படின்னு. எக்ஸ்பேண்ட் த வார் டு த இந்தியன் ஓஷன். ஆர்டிகல் என்ன சஜஸ்ட் பண்ணுது? இந்தியா ஷுட் ஜாயின் வித் அதர் கண்ட்ரிஸ் அண்ட் மேக் அ டிப்ளமேட்டிக். இந்த டிப்ளமேட்டிக்கை சொல்லணும்னு நினச்சேன். மோஸ்ட்லி இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு டிப்ளமசி மெயின்டைன் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ ஏதாவது ஒரு சண்டை சிக்கல்னு வரும்போது இந்தியாவை பற்றி எழுது அப்படின்னா நம்ம வந்து காலங்காலமாக டிப்ளமேட்டிக்காக தான் இருக்கோங்கிற ஒரு வார்த்தை, அந்த ஒரு சென்டென்ஸை வந்துட்டு நீங்கள் வந்து கண்டிப்பாக அடித்து கண்ணை மூடிட்டு எழுதலாம். அது எழுதும் போது எனக்கு அந்த வார்த்தை ஞாபகம் வந்துச்சு. இப்போ எனக்கு அது ஞாபகம் வரல. டிப்ளமேட்டிக் டாக் எதுக்கு? டு டிக்ரீஸ் த சிவியாரிட்டி ஆஃப் த வார். அப்புறம் இந்தியா ஷுட் ஆல்சோ அப்போஸ் த யூஎஸ் அட்டம்ப்ட்ஸ் டு பிரிங் த வார் டு இட்ஸ் பேக்யார்ட் அப்படின்னு முடிச்சு இதோட எரரையும் கான்டெக்ட் அப்படின்னா கரெக்டாக தான் எழுதியிருக்கேனா, மீனிங் மாறலையான்னு செக் பண்ணுன்னு சொல்லுவேன். அது வந்து உன் பேராகிராஃபில் நல்லா தான் இருக்குது, கொஞ்சம் கிராமர் மிஸ்டேக் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு அது கரெக்டட் வெர்ஷன்ஸ் அது அழகாக எழுதுச்சு. என்ன பண்ணுதுன்னா த எடிட்டோரியல் டிஸ்கஸஸ் த க்ரோயிங் கான்ஃப்ளிக்ட் இன் வெஸ்ட் ஏஷியா. அந்த பாயிண்ட் நான் எழுதின பாயிண்டே தான். இட் ஹைலைட்ஸ் த கில்லிங் ஆஃப், நான் ஈரான்ஸ்னு போட்டேன்ல அது இரானியன் லீடர் அப்படின்னு போட்டுச்சு. இன்னொன்று நிறைய லீடர்ஸும் செத்து போயிருக்காங்க. ஸோ இரானியன் லீடர்ஸ்னு மொத்தமாக எடுத்துருச்சு. அண்ட் லாஸ் ஆஃப் மெனி லைஃப்ஸ். நான் லாஸ் ஆஃப் லைஃப்ஸ்ன்னு தான் போட்டேன். 160 குழந்தைகள் இறந்து போயிருக்காங்க, நிறைய லீடர்ஸுங்கும் போது நம்ம எல்லாத்தையுமே வந்து நல்ல ப்ளூரல்ஸில் எழுதலாம். மெனி லைஃப்ஸ். அப்புறம் இட் ஆல்சோ ரைசஸ் கன்சர்ன் அபவுட் தி அட்டெம்ப்ட் பை த யூஎஸ். நம்ம ஏன் அப்படியே அவன் சொன்னதே எழுதணும்? ஹெட்டிங் எப்படி இருந்துச்சு? இந்தியா ஷுட் அப்போஸ் யூஎஸின் உடைய அட்டெம்ப்ட்னு இருந்துச்சு. நம்ம அதையே தான் எழுதிக்கிட்டே இருந்தோம். ஏன்னா நமக்கு மசில் மெமரியில் அது பில்ட் ஆயிருது. ஓகே, அந்த செப் ஹெட்டிங் இருக்கிறதுல நம்ம அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். யூஎஸ் அட்டெம்ப்ட் டு பிரிங், யூஎஸ் அட்டெம்ப்ட் டு எக்ஸ்பேண்ட், அட்டெம்ப்ட் ஆஃப் யூஎஸ் அப்படின்னு இது அழகாக போட்டிருக்கு பாருங்க. அட்டெம்ப்ட் பை த யூஎஸ் டு எக்ஸ்பேண்ட் த வார் டு த இந்தியன் ஓஷன். அப்புறம் இந்த ஆர்டிக்கல் என்ன சஜஸ்ட் பண்ணுதுன்னா இந்தியா வந்து மற்ற கண்ட்ரிஸ் கூட ஜாயின் பண்ணணும். இன்னும் டிப்ளமேட்டிக் டாக்னா சமரசமாக இங்கே சைடும் இல்லாமல் அந்த சைடும் இல்லாமல் டிப்ளமசியாக பேசி வாரோட சிவியாரிட்டியை வந்து குறைக்கணுமா, டு ரெடியூஸ் த சிவியாரிட்டி ஆஃப் த வார். இந்தியா ஷுட் ஆல்சோ அப்போஸ் யூஎஸ் அட்டம்ப்ட்ஸ் டு பிரிங் த வார் க்ளோசர் டு இஸ் ரீஜன். அவன் பேக்யார்டுன்ட்டான். லைக் ஸ்ரீலங்காவுக்கு பின்னாடிங்கிறப்ப நமக்கு பின்புறம் கொல்லப்புறம் சொல்கிற மாதிரி பின்புறம். அது அவன் எவ்வளோ ஈஸியான வார்த்தை போட்டான் பாருங்களேன், க்ளோசர் டு இட்ஸ் ரீஜன். இப்போது இந்த மாதிரி நமக்கு எழுத தெரியாமலாம் இல்லை அந்த கரெக்டட் வெர்ஷன் மாதிரி. பட் நமக்கு வந்து ப்ராக்டிஸில் இன்னொன்று ஈஸி அப்படின்னாலும் நமக்கு வந்து முதல்ல பாஸ்ட் டென்ஸில் எழுதுகிறோம், அப்புறம் ப்ரெசன்ட் டென்ஸில் எழுதுறது, இந்த பிரச்சனையெல்லாம் வேறு நம்ம பண்ணுவோம். இப்போ இதை பொறுத்த வரைக்கும் எல்லாமே வந்து ப்ரெசென்ட்டில் இருக்குது. ப்ரெசென்ட்டில் நடக்கிற பிரச்சனை சொல்கிறதும் அப்படியே ப்ரெசென்ட்லேயே இருக்குது. ஒரு டென்ஸை ஃபாலோ பண்ணுறோன்னா அந்த இது ஃபுல்லாக ஒரு டென்ஸை ஃபாலோ பண்ணணும். இதெல்லாம் வந்து அடுத்தடுத்து எழுத எழுத நம்ம வந்து கரெக்ட் பண்ணிக்கலாம். முதல்ல பார்த்தோன்னா பேன் அப்படி இருக்காமல் நமக்கு ஒரு கிளாரிட்டி இருந்தால் போதும். ஸோ அவ்வளோதான் கைஸ். நீங்கள் எழுதுனீங்களான்னு சொல்லுங்கள், உங்களுக்கு எப்படி இருந்துச்சு, எங்கெல்லாம் லேக் ஆச்சு, நான் சொன்னது ஏதாவது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கா அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஐயோ என்னென்னமோ எடுக்கிறேனே, நிறைய வச்சுருக்கேன், எனக்கே எது இதுன்னு தெரில. சாரிங்க, ஒரு நிமிஷம் இருங்க.
ம். இதான் நெனைக்கிறேன். ஓப்பன் ஆகுப்பா. ம். ஸோ நம்மளோட ஃபைனல் நான் என்ன சொல்லணும்னு நெனைக்கிறேன், எடிட்டர் மெத்தட ஃபாலோ பண்றோம். அத வச்சு இந்த பேசிக்கான ஒரு ஸ்ட்ரக்சரையும் வச்சிருக்கோம். எடிட்டோரியல் டிஸ்கஸஸ்ன்னு ஒரு 4 ஸ்டெப்பு. இதையும் வச்சு நம்ம கொஞ்சம் கனெக்ட் பண்ணி பாயிண்ட்ஸா எழுதுறோம். அதுக்கப்புறம் அத சென்டென்ஸா கொண்டு போறோம். தப்பா இருந்தாலும் பரவால்ல, கிராமர் தப்பானாலும் பரவால்ல. முதல்ல அந்த எழுதுற சென்டென்ஸ் ஃபார்மேஷன வந்து நம்ம ஒரு பிக்கப் பண்ணி கொண்டு வரணும். அவ்வளோதான். ஓகே காய்ஸ். ஏதாவது இதுல தப்பு, குறை, நிறை எல்லாம் இருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. தேங்க் யூ ஸோ மச். இந்த மாரி நம்ம பார்ப்போம். அப்பப்போ பார்ப்போம். ஏதாவது நான் எடிட்டோரியல் அடுத்தடுத்து கொண்டு வருவேன். அதோட சம்மரியும் சேர்த்து சேர்த்து எழுதுற மாதிரி நம்ம பார்க்கலாம். அண்ட் இது எங்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்டின்னா, ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிற இடத்துல கூட, ஒரு சிஏ இருக்கு, நெறைய இருக்கு அப்டின்னா, உங்களுக்கு தெரியணும். அது ஓவராலா படிக்கும்போதே வந்து கதை அண்டர்ஸ்டாண்ட் ஆயிட்டே இருக்கணும். ஓவராலா இதுதான் சொல்ல வரான், இதான் சொல்ல வரான். எத விடணும், எத படிக்கணும் அப்படிங்கிற அண்டர்ஸ்டாண்டிங் வரும். இப்ப நான் இந்த ஒரு ஆரோ மார்க் போட்டேனே, இஸ்ரேல் அஸ் வெல் அஸ் அப்படின்ட்டு, இந்த தெரியுதா? இந்த இடம் இஸ்ரேல் அஸ் வெல் அஸ் நான் மார்க் பண்றேன்ல. இதிலிருந்து இந்த கீழ ஆன் மார்ச் 4ன்னு இருக்கிற வரைக்கும் தேவையில்லாத கதை. ஒரு ஆர்சி படிக்கும்போதுமே சிலர்லாம் ஃபுல்லா ஆர்சியே படிப்பாங்க. திருப்பி இருந்து படிப்பாங்க. ஏன்னா, அவங்களுக்கு ஒரு 2வது, 3வது பேராகிராஃப் போம்போது மேல என்ன படிச்சாங்கங்கிறது ஞாபகம் இருக்காது. ஸோ எடிட்டோரியல் படிக்க படிக்க அந்த மாரி ஆர்சிக்கு யூஸ் ஆகும். ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் நீங்க படிக்கிறீங்க அப்படின்னாலும், ஓகே இதுதான் கதை. அப்படிங்கிற அந்த கதைய ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். அ ஃபாஸ்ட்டா ரீட் பண்ற எபிலிட்டி வரும். அது மட்டும் இல்லாம சேர்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய எபிலிட்டியும் வரும். அதுக்காக தான் இந்த சம்மரி வந்து எழுத சொல்றாங்க. நானுமே இப்ப எழுத எழுத எனக்குமே வந்து ஒரு 2 பேராகிராஃப் எப்புட்றா ஒரு 5 லைன்ல கொண்டு வரலாம் அப்படின்னு கேட்டா, ஓகே இந்த மாதிரி ஒரு மெத்தட் இருக்கு. இப்ப இது ஒரு மெத்தடா ஃபாலோ பண்றோம். போக 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 என்னன்னா, நமக்கே தோணும். ஓகே பார்த்தோனயே, ஓகே ஒரு ஒரு 30 செகண்ட் இல்ல 1 நிமிஷத்துக்குள்ள இந்த எடிட்டோரியல் இத தான் பேசுது அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும். அந்த லெவலுக்கு நம்மளால முடியும். ஸோ பிராக்டிஸ் தான் வந்து இட் மேக்ஸ் பெர்ஃபெக்ட் நம்மள. ஓகே கைஸ் ரொம்ப நேரம் பேசிட்டேன்னு நெனைக்கிறேன். ஓகே பை பை. டாடா. குட் நைட்.